விஸ்வநாதன் அவர்களை பொறுத்தவரை அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பு உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தவர். இப்போ பேரமைப்பு என்ற ஒன்று பேரவை தொடங்குவதற்கு முன்னால் அந்த கூட்டமைப்புடைய தலைமையேற்றும் நடத்தியவராக அவர் தான் இருந்திருக்கிறார். இப்போ அந்த அடிப்படையில் பல வேளைகளில் ஈழம் தொடர்பான செய்திகளை அவரிடம் உரையாடுகிற வாய்ப்பு இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக நாங்கள் திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேறி தனியாக தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்ற பெயரால் 2001 ஆகஸ்டில் ஒரு தொடக்க விழா நிகழ்ச்சி நடந்தது. அப்போ நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அவர் தொடங்குவதற்கு முன்னாலே ஒரு அழைப்பு வந்தது. அப்போது இதுக்கான வாழ்த்துக்களை அவர் சொன்னார். இன்னும் தொடங்குறீங்க வாழ்த்துக்கள் என்று. அப்போது அறிவுமதி தோழர்களும் அண்ணன் அவர்களே வேறு இடத்துல இருந்தார். அவரும் அறிவுமதி முதல் பேசிய பின்னால் இவரும் பேசினார் அடுத்து. அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான அதுக்கு பொதுவாகவே செய்திகளை பேசுவது, நேரடியாக எங்களை தொடர்பான செய்திகளை பேசுவதாகத்தான் அமைந்தது. அதற்கு பின்னால் நிகழ்வுகள்லாம் விட அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு அவர் வந்தபோது அவர் வருகிற முன்னாலே எனக்கு அலைபேசியில் சொன்னார், இது மாதிரி வர இருக்கிறோன்ட்டு. சரி, எந்த வழியாக வரப்போகிறீங்கன்னு சொன்னேன். இல்லை, நான் கரூரில் தொடர்வண்டி நிலையத்தில் அங்கேருந்து இறங்கி தான் வரப்போகிறேன்னு சொன்னார். அப்போ நான் நான் தான் அப்போ ஓட்டுநர், எனக்கு தனியாக ஓட்டுநர் கிடையாது, நான் தான் ஓட்டுநரும் கூட. என்னுடைய வண்டியோடு நான் கரூர் தொடர்வண்டி நிலையத்துக்கு போய் அங்கிருந்து அவர் வீட்டுக்கு அழைத்து விடுகிற முதல்ல இந்தியாவில் வரவேற்றவன் நானாகத்தான் இருந்திருப்பேன். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவரை தொடர்வண்டி நிலையத்திலிருந்து வீட்டுக்கு அழைத்து வந்தோம். அப்புறம் அதற்கு பின்னால் தான் அவருடைய சகோதரருடைய நட்பு, அவருடைய எல்லாம் அன்று முழுக்க அங்கே உரையாடல் தான் நடந்து கொண்டு இருந்தது. அதற்கு நாங்கள் தனியாக என்று பேசுவதற்கு மிக குறைவான நேரம் தான் இருந்தது. ஏன்னா அவருடைய சகோதரர்கள் இருந்தாங்க, குடும்பம் இருந்தது எல்லாம் பேசுகிறதுக்கு. அதற்கு பின்னால் அவர் அங்கிருந்தபோது சில முறை சந்தித்தது கூட விரிவாக உரையாடினோம் என்று சொல்ல முடியாது. சென்னைக்கு அவர் வந்த பின்னால் தான் கூடுதலாக அவரோடு உரையாடுவதெல்லாம் இதை பற்றிய, குறிப்பாக ஈழச்சிக்கல்களை பற்றி தான். அப்போது அந்த சூழலில் நாங்கள் உரையாடியதெல்லாம் ஈழச்சிக்கலை குறித்து தான். அப்போது ஈழத்தின் போர் அவர் கொஞ்ச காலத்தில் உக்கிரமடைந்தது. அதற்கு பின்னால் இவர் போய் வந்த செய்தி அது உங்களிடம் ஒரு கலந்துரையாடல், அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அவர் தொடர்ச்சியாக ஈழத்திற்காக இங்கு செயல்பாட்டு தளத்தில் இருக்கிற, இங்கு ஆதரவாக இருந்த கட்சிகள் ஏற்கனவே இங்கு செயல்பட்டு கொண்டிருந்தன. தமிழ்நாட்டில் பல கட்சிகள் ஆதரவாக செயல்பட்டார்கள், அமைப்புகள், இயக்கங்கள் செயல்பட்டன. ஆனால் அதையும் தாண்டி பொதுவுடைமை கட்சிகளை பொறுத்தவரை, அது இந்திய பொதுவுடைமை கட்சியாக இருந்தாலும் மார்க்சிய பொதுவுடைமை கட்சியாக இருந்தாலும் அதனுடைய பொறுப்பாளோடு, எடுத்துக்காட்டாக யெச்சூரி அவர்களோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவர் தோழர் ராஜா அவர்களோடும் மகேந்திரன் அவர்களோடும் தொடர்ச்சியான தொடர்புகளை வைத்து, அதை வைத்து கொண்டு பல அவரிடம் போய் அவ்வப்போது செய்திகளை பகிர்வதும், உங்களிடம் நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம் என்பதை பற்றி விளக்குவதும் தான் ஒரு முக்கிய வேலை. அதில் உங்களுக்கு தெரியும், ஹைதராபாத்தில் கூடிய அகில இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய மாநாட்டில் ஈழத்தமிழர்களுக்கென்று தனி தாயகம் உண்டு, ஹோம்லேண்ட் என்ற ஒரு தீர்மானத்தை இந்திய பொதுவுடைமை கட்சி தன்னுடைய தீர்மானமாக இயற்றியது என்பது கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றில் நிச்சயமாக நான் புதிய முன்னெடுப்பு என்று சொல்லுவேன். அதற்கு முழுக்க பின்புலமாக இருந்தவர் விஸ்வநாதன் அவர்கள் தான். அவர் தான் தொடர்ச்சியாக அவரிடம் பேசி, தோழர் ராஜாவிடம் பேசுவது, தாப்பாவிடம் கூட மகேந்திரன் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருப்பார். தாப்பாவிடம் பாண்டியன் அவரிடம் பேசி கொண்டிருந்தார். இருந்தாலும் பாண்டியனும் அப்போது நம்முடைய ஆதரவாளராகத்தான் மாறியிருந்தார். இப்போ ராஜீவ் கொலையில் அவர் காயப்பட்டு அப்போது கொஞ்ச காலம் எதிர்நிலை எடுத்திருந்தாலும் கூட அதற்கு பின்னால் ஈழ மக்கள் அவருடைய துயரங்கள் என்ற அடிப்படையில் அவர் உள்வாங்கி கொண்டவராக இருந்தார். அந்த அழுத்தம் தான் அவர்களை அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வைத்தது. அதேபோல் நாங்கள் 2008ஆம் ஆண்டு பெரியார் திராவிடர் கழகமாக இருந்த நாங்கள் இலங்கைக்கு இராணுவ உதவி செய்யாதே என்பதை ஒற்றை முழக்கமாக கொண்டு முதல்ல ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தினோம். அதில் சில லட்சம் கையெழுத்துகள் பெற்று நேரடியாக நாடாளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம். இங்கேருந்து தனியாக நாங்கள் குழுவாக ஒரு 450 பேர் இங்கேருந்து அமைப்பின் சார்பாக போனோம். அங்கே போய் போராட்டங்கள் நடந்தது. அதில் தான் காயக்கட்டோடு இருக்கிற போராட்டங்கள். அதற்கு பின்னாலே நேரடியாக பாதுகாப்புத்துறை அமைச்சரை பார்த்து அவரிடம் விண்ணப்பம் கொடுத்துட்டோம், விளக்கினோம். அவர் காது கொடுத்து கேட்டார்கள், அவ்வளவுதான். இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னால் இந்திய பொதுவுடைமை கட்சியின் சார்பாக இங்கிருந்து மாணவர் அமைப்பினர் திரண்டு போனார்கள். அது பெரிய எண்ணிக்கையில், ஆயிரக்கணக்கான பேர், நாங்கள் போன நூற்றுக்கணக்கான பேர் தான்.
ஆயிரக்கணக்கான பேர் அப்போது அந்த இதில் கலந்து கொண்டதற்கும் பின்புலமாக இருந்து இயக்கியதும் கூட இவர் தான். அது தொடர்ந்து அவரிடம் பேசுவது, அவரிடம் என்ன செய்யலாம் என்பது குறித்து. அதே மாதிரி ஈழத்தில் இறுதிப்போருக்கும் பின்னால் அங்கு நடந்த அவலங்களை எடுத்து மக்களிடம் செலுத்த வேண்டும் என்பதற்கு தொலைக்காட்சியிலிருந்து யாரையாவது அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அப்போ தோழர் எழிலன் அவரோடு ரொம்ப நெருக்கமாக 2 பேரும் சேர்ந்து அந்த இதை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ நானும் எனக்கு தெரிந்த ஈழ ஆதரவு கருத்துள்ள, எனக்கும் அறிமுகம் உள்ள முக்கியமானவர்களே, அவங்க அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளராக இருந்தார் அவர். ஆனாலும் கூட அவர் நாம் வேண்டுகோள் வைத்த பின்னாலே இவங்க போன உடனே அவராகவே அந்த நிதியை திரட்டி, அப்போ 8 லட்ச ரூபாய் திட்டமிட்டிருந்தோம். 4 லட்ச ரூபாய் அவரே திரட்டி கொடுத்து, அதன் வழியாக முதல்ல அதை அந்த முகாம்களில் தங்கியிருக்கிறவர்களை பற்றிய ஒரு காட்சி ஊடகத்தில் வந்தது. அதுதான் முதல்னு சொல்லலாம். இது மிக விரிவாக காட்டப்பட்டது. அதற்கு முன்னதாகவும் கூட அவர் அமெரிக்காவில் இருந்தபோது அங்கு எந்த நாட்டிலிருந்து யார் வந்தாலும் அல்லது அமெரிக்காவில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரிடம் போய் விவாதிப்பது, அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைப்பது என்ற வேலைகளையும் பலது செய்திருக்கிறார்கள். அது நம்ம மற்றவர்கள் பேசும்போது சொல்லியிருக்கக்கூடும். அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஈழத்துக்கு அனுப்பி அவங்களிடம் நேரடியாக பேச வைத்து அந்த செய்திகளை அவர்கள் அறிய செய்வது என்ற வேலையிலும் அவர் செய்தார். அதே போல் தொடர்ச்சியாக உலக அரசியலை ஈழ அரசியலோடு பொருத்தி பார்க்குற, காலையில் அவர் ஏறக்குறைய 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் காலை எழுந்தவுடன் அவர் இதில் உட்காந்து இணையத்தில் தான் இருப்பார். முழுக்க கணினியில் அன்றாட செய்திகளை, அது தொடர்பான விடுதலை போர் தொடர்பான செய்திகளை, இது எல்லாத்தையுமே அவர் உள்வாங்கி கொண்டவராக, அதை அவர்களுக்கு அந்த செய்தியை தன் பார்வையில் தன் கோணத்தில் இயக்கத்திற்கு எடுத்து சொல்லுவதாகவும் அவர் இருந்திருக்கிறார். பல செய்திகளை அவர் அவர்கள் எடுத்து ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை பற்றி அவர் கவலை இல்லை. ஆனால் இவர் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அதை செய்திகளை அரசியல் துறையாகட்டும் அல்லது இராணுவத்துறையிடமோ சொல்லி கொண்டிருந்தார். மற்றவருடைய வழக்கை பற்றி வேண்டியதில்லை நினைக்கிறேன். அவர் சொல்லியிருக்கக்கூடும், உங்களுக்கு அது வேண்டியதில்லை. அடுத்து சென்னையில் இருந்தபோது சென்னையில் ஏதேனும் ஒன்று இயங்கி கொண்டு இருக்க வேண்டும். முதல்ல சோரொட்டிகள், முதல்ல அவர் அந்தந்த சூழலுக்கு தேவையான சோரொட்டிகளை அவருடைய தன்மர்கள் தோழர் ரமணிகாந்த் இருக்கார், சேனாதிபதி இருந்தார், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சோரொட்டிகளை அனுப்பி வைப்பது, தமிழ்நாடெங்கும் ஒரே நேரத்தில் ஒரு செய்தியை தாங்கிய சோரொட்டிகளை ஒட்டுவதன் வழியாக ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டாக்குவதுன்ற வேலையில் பெரிய வேலை. அது யாரும் எந்த அமைப்புகளும் தங்கள் அமைப்பு சார்ந்த நிகழ்ச்சி நடக்கிற போது அவர்கள் அமைப்போடு அதை செய்வார்கள். ஆனால் பொதுவான சோரொட்டிகளாக பொதுவான கோரிக்கைகளை அனைத்து தரப்பினரும் முன்வைப்பதாக அப்படி ஒரு முயற்சி அவர்கள் மேற்கொண்டதில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த அதில் மாணவர்களை ஒன்று திரட்டுதல், போராட்டத்திற்கு மாணவர்களோடு போவதில், மாணவர்கள் உரையாடுவது, ஏன்னா அது முக்கியமாக இணங்க செய்வது, தன்னுடைய கோரிக்கைக்கு இணங்க வைப்பது என்பது தான் பெரிய இருக்கிற வேலையில், அரசியல் வேலையில் அதுதான் பெரிய வேலை. முழுமையாக தங்களை உள்வாங்கி கொண்டு உள்ளுணர்ந்து முழுமையாக ஈடுபட செய்வது என்பது, பேருக்கு நிகழ்ச்சிக்கு வாருங்கள் என்று வருவது மட்டுமல்ல, அதை முழுமையாக அவர்கள் உள்வாங்கி கொண்டு அவர்களை தங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் அளவுக்கு அவர்களை தயாரிப்பது என்பது கொஞ்சம் சற்று சிரமையானது. அந்த வேலையைத்தான் இவர்கள் அது பத்திரிகை நடத்தியதன் வழியாக அந்த கருத்துக்களை கொண்டு செல்வது என்று தொடர்ச்சியான ஈழத்துக்கான பணிகளை அவர் ஆற்றி வந்திருக்கிறார். அது நான் அறிய தமிழ்நாட்டில் அவ்வாறான ஒரு அரசியல் முன்னெடுப்புகளை யாரும் செய்யவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். நம்ம ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு மாநாடு நடத்துவது, ஊர்வலம் நடத்துவது முடிந்து விட்டது என்பதை போல இருந்த நிலைக்கு மாறாக தொடர்ச்சியாக உரையாடி ஒவ்வொரு, அது தலைவர்களாகட்டும் அல்லது மாணவர்களாகட்டும் எல்லோரிடமும் அதை மெல்ல மெல்ல புரிய செய்வது என்பது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை அவர் எடுத்தார். அதுதான் ஈழம் தொடர்பாக நீங்கள் எதாவது கேள்வியாக வச்சிங்கன்னா அதிலிருந்து நான் சொல்லலாம். எனக்கு அது எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்து சென்னையில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய தன் காலில் நிற்பதற்கான சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அது வெற்றி பெறவில்லை என்பது தான். அப்போ அதற்கு பின்னால் ஊருக்கு திரும்புகிறார், சொந்த ஊருக்கு வருகிறார். சொந்த ஊரில் அவரை வரவேற்பதற்கு பல சிக்கல்கள் காத்திருந்தன. அதில் முக்கியமாக காவிரி மணல் கொள்ளை என்பது தான். அது தமிழ்நாடு முழுக்க தடையில்லாமல் நடந்து கொண்டிருந்த ஒன்று. எந்த விதிகளுக்கும் உட்படுத்தாமல் அந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், அவர்கள் எல்லா ஆளுங்கட்சியும் தான், தனியாக ஒரு ஆளுங்கட்சி என்று அல்ல,
ஆளுங்கட்சிகள் தங்களுக்கு நிதி திரட்ட ஒரு வழியாகத்தான் இந்த மணலை பார்த்தார்களே தவிர, ஆனால் அது வந்து சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு கேடு விளைவிக்கும் என்பதை பற்றி அக்கறை கொண்டவர்களாக ஆட்சியாளரும் இருப்பதில்லை. ஆட்சியாளரிடம் சிறு கண்ணசைவை பெற்ற பின்னால் அளவுக்கு மீறிய சுரண்டலை செய்கிறவர்களாக அந்த குத்தகைதாரர்களும் இருந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக புகழூரில் வந்து அது நடந்தது மிகப்பெரிய அளவில் வந்து மணல் கொள்ளை நடந்து வந்தது. நடந்த முக்கிய சென்டரில் அங்கே காவிரிப்பாக்கம் அந்த பக்கத்தில் ஒன்று ரொம்ப அதிக அளவில் நடந்தது. கீழே முக்கும்பு அந்த பக்கத்தில் நடந்தது ஒன்று. அதில் வந்து அணையே போகிற அளவுக்கு அதுக்கு அருகிலே வந்து மணலை வெட்டி எடுத்து போய் போனது நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் மணலை போட்டு மணல் மூட்டையெல்லாம் போட்டு அடிக்கிட்டு இருந்தாங்க. அது அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒரு 3 முகவர்கள் தான் அவங்களுக்கு மணல் கொள்ளையர்களுக்கு இருந்தார்கள். அந்த முகவரில் ஒருத்தர் வந்து அவர் எது சொன்னாலும் அங்கே இருக்கிற காவல்துறை கேட்கும், அவர் சொன்னபடி தான் நடக்கும் என்பதை போன்ற ஒரு சூழல் தான் இருந்தது அந்த நேரத்தில். இப்போ வேணால் அண்மைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாமே தவிர அது இல்லை என்று சொல்லிட முடியும். இப்போ பார்த்தா சில நாட்களுக்கு முன்னால் பார்க்க தொடங்கணும், அப்படி எல்லாம் வண்டிகள்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு இப்போவும். அப்போ அதற்கு எதிராக வந்து முதல்ல வந்து அந்த புரிதல் உள்ள தோழர்களோடு உரையாடுவது முதல்ல, அதற்கு பின்னால் மக்களிடம் பேசுவது, முதல்ல அவர் ஊரை சுற்றி இருக்கிற மக்களிடம் பேசுவது, அப்புறம் அதனால் பாதிக்கப்படுகிற பகுதியெல்லாம் போய் மெல்ல மெல்ல பேசி பேசி அவர்களிடம் வந்து திரட்டுவது, ஏற்கனவே இதில் உள்ள அக்கறை உள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களையும் ஒருங்கிணைத்துக் கொள்வது, அந்த வேலைகளெல்லாம் செஞ்சாங்க. அது போராட்டம் தொடங்குவதற்கு முன்னாலே ஒரு ஒரு விழிப்புணர்வு அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினாங்க. அது வந்து எடுத்த உடனே பேருக்குன்னு ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் என்று அறிவிப்பதற்கு பதிலாக அதற்கு முன்னாலே அது குறித்த கருத்துருவாக்கத்தை அவர்கள் செய்வதற்கு பெரிய முயற்சி செஞ்சாங்க. ஏற்கனவே அந்த கருத்தோடு இருந்து இப்போ அமைதியாக இருப்பவர்களை மீண்டும் செயல்படுவதற்கு தூண்டினாங்க. ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருவருக்கு செல்வாக்கு இருக்கும், அவர்களை பயன்படுத்தி கொள்வது. அந்த மாதிரி இதில் தான் முதல்ல கையெழுத்து இயக்கம் என்று தொடங்கி அது ஒவ்வொரு கட்டமாக மாவட்ட ஆட்சியரிடம் போய் முற்றுகை வரைக்கும் நிறைய கட்டங்களை கடந்து போனது. ஏறத்தாழ அவருக்கு அறிமுகம் உள்ள அரசியல் இயக்கங்கள், அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள், அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லோரையும் அந்த பகுதிக்கு அழைத்து வந்து அவர்களையும் வந்து அதை பற்றி பேச செய்வது. அந்த இடத்துல மட்டும் இல்லை, தாங்கள் பணியாற்றுகிற வேறு இடங்களில் அந்த செய்தியை பேச வைப்பது என்பதும் பெரிய பரப்புரை. அந்த பெரும் முயற்சியில் வந்து தொடர்ச்சியாக அதை வந்து தொய்வில்லாமல் தான் நடந்தது. அது இடையில் வந்து வேறு வழக்குகளுக்கு சிக்கலில் கொஞ்சம் திசை மாறி போயிருந்தாலும் கூட அது வந்து இவருடைய வேலை திட்டங்கள் தான் அதில் கொஞ்சம் குறுக்க நடுவில் சிக்கலாகி போச்சு. மற்றபடி ஒரு பெரிய விழிப்புணர்வு அந்த பகுதி மக்களுக்கு வந்திருந்தது. இனி எந்த காலகட்டத்துக்கும் அவங்க அனுமதிப்பாங்களா அந்த மக்கள்ன்ற அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு ஒரு சிந்தனை போக்கை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்புறம் வழக்குகள்லாம் நம்ம வந்து எளிமையாக சாதாரண முறை தான், உண்மையாகவும் வரும் பொய்யாகவும் வரும், அந்த வழக்கில் போடுறத அவங்க செய்வாங்க. அந்த சுற்றுச்சூழலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, அது குறித்து ஆவணங்களை வர்றவங்கட்டெலாம் வந்து அதை வந்து ஜெராக்ஸ் பண்ணி ஒரு ஃபைலில் போட்டு கொடுக்குறது என்பதே ஒரு பெரிய வேலை இருக்குது. யாரை பார்த்தாலும் ஒன்று கொடுத்துருவார், இதை பாருங்கள், இதுதான் எங்களுடைய புகழூரில் இது வரைக்கும் நடந்த போராட்டங்கள், நாங்கள் முன்னெடுத்த முன்னெடுப்புகள், அதற்கு கிடைத்த பலன்கள், அல்லது இன்னும் நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன என்பதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம எல்லோருடைய ஆதரவையும் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் அவர் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருந்தார். ஏதோ ஒரு வகையில் அப்புறம் கல்வியை பற்றி, அங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களை சீர்திருத்தலை பற்றி, எல்லா துறையிலும் அந்த பகுதி மக்களை மேம்படுத்துவதற்கு, அரசு பள்ளிகளை கொஞ்சம் மேம்படுத்துவதற்கு என்ன செய்வது அப்படிங்கிறதுல அந்த முயற்சி நல்ல முயற்சி செய்தாங்க. இப்படி பல முயற்சிகள் அவருடைய இதில் இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து எங்களுக்கு இல்லை, அந்த முயற்சி கூட வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அது நாங்கள் ஒரு முயற்சி, அது நின்று போச்சு, அது கருவில் கலைஞ்சு போச்சு. நாங்கள் ஒரு பெரிய இயக்கமாக எடுக்கணும்னு நினச்சோம். முதல்ல ஏற்கனவே சொன்னேன், அங்கே ஏற்கனவே பணியாற்றுபவர்களை போய் சந்திப்பது, அவர்களை மீண்டும் பணியாற்ற அழைப்பது, அல்லது பணியாற்றுபவர்களை இன்னும் கொஞ்சம் வேகமாக பணியாற்ற செய்வது, இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தார். அதோட கூட வெகு மக்கள் மத்தியில் இது குறித்த ஒரு விழிப்புணர்வு என்பது இவர் காலத்தில் தான் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். யாருக்குறைய அவர் வீட்டுக்கு வர்றவங்க, நான் பல நேரங்களில் அவரோட வீட்டில் இருப்போம், வர்றவங்கெல்லாம் பேசுகிற செய்தி இதுவாகத்தான் இருக்கும். வந்தவுடனே அந்த மணல் போராட்டம் அதை பற்றி தான், அந்த ஊரில் இப்படி இந்த ஊரில் இப்படின்னு செய்தியாக சொல்லுவார்கள், அல்லது இவங்ககிட்ட வந்து அது என்னங்க செய்யலாம், இங்கே வந்துட்டுருக்கான் இப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல அவரோடு உடன் பணியாற்றவர்கள் கொஞ்ச நாள் விலகி நின்றுருக்கிறார்கள், புதுசாக வந்திருக்காங்க வேற ஆளுங்க. ஆனால் இவர் நிலையாக அப்படியே சொல்லுவாங்களே, மென்மே கமன் மென்மே கோ ஐ கோன் ஃபார் எவர்ன்ற மாதிரி அவர் போயிட்டே இருந்தார். தொடர்ச்சியாக இவருடைய பயணம் எந்த இடத்துலையும் தடைவிடாமல் இவருடைய அந்த போராட்ட பயணம் போயிட்டு இருந்தது. அது
எவ்வளவு முழு வெற்றி அடைந்ததா இல்லையா என்பதை பரிசீலிப்பதை விட அந்த பகுதி மக்களிடம் மணல் குறித்த ஒரு தேவை, புரிதல், அதனுடைய எவ்வளோ அத்தியாவசியமானது மணல் என்பது, அது எல்லாமே அவர் தான் அதை புரிய வச்சவருக்கு. அதுக்கு பெரும் பங்கு அவருக்கு உண்டு அதில். இன்னும் கூட அது மெல்ல மெல்ல அப்படியே ஒவ்வொரு பகுதியாக போயிட்டுருக்கு. இதோடு நின்றுல. அதுக்கப்புறமும் பல கிலோமீட்டர் இது பயணம், போராட்ட சிந்தனை பயணம் செஞ்சிருச்சு. ஒரு போராட்டங்கள் நடந்ததா இல்லையாங்கிறது வேறு. இனி ஒரு வேளை ஒருங்கிணைக்கிற போது பெரும் போராட்டமாக அது எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் நான்.